பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு கூட இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சில இடங்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், ஆவியில் உணர்த்தப்படுவீர்கள் என்றால் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்ற வார்த்தை வேதத்திலிருந்து ஆவியான உதவியோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வேதாகமத்தில் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 18வது வசனம். எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். ஆம் பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசியும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசா அதை கண்டார். ஏனென்றால் எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து எலிசா சென்றபடியினால் அவர் அதை கண்டார். அதற்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஏவினபடியினால் அவர் தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து சென்றார். பாருங்கள், அதில் 8வது வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தலை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசி அந்த தண்ணீரின் மீது அடித்த பொழுது அவர்கள் இருவரும் அந்த தண்ணீரை கடந்து அக்கறைக்கு சென்றார்கள். அதே போல அவர் தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து சென்றதுனால அவர் அக்கினி ரதமும் அக்கினி ரத குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா தீர்க்கதரிசி காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். இது கர்த்தர் முன்குறித்தபடியினால், கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஏவினபடினால், கர்த்தருடைய ஆவியான உதவியோடு அவர் எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து சென்றார். பிரியமானவர்களே, அதே போல மறுபடியும் எலிசா தீர்க்கதரிசி அதே போல அந்த தண்ணீரின் மீது அவர் அந்த சால்வை எடுத்து அடித்த பொழுது அந்த தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டு வந்தான். தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியானோடு ஏவுதன்படி சென்றதுனால அவர் எப்படி சென்றாரோ அதே மாதிரி அவர் பத்திரமாக திரும்பி வந்தார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அவர்கள் அங்க வந்த 50 பேர்களிடம், பலவான்களாய் இருக்கிற 50 பேர்கள் அவர்கள் சென்று சுழற்காட்டில் எடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி நாங்கள் போய் கண்டுபிடித்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போக வேண்டாம் என்று சொல்லியும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் போனார்கள். போய்விட்டு அவர்கள் வெறுமனே திரும்பி வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் 3 நாள் அவரை தேடியும் காணவில்லை, கிடைக்காது. ஏனென்றால் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கேதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று. இன்றைக்கும் இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்காக வருகிறது. சில வேளையில் உங்கள் தாய் தகப்பனோ உங்க ஊழியக்காரர்களோ தீர்க்கதரிசிகளோ இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட சொல்லியிருப்பார்கள். இந்த காரியத்தை செய்யாதீர்கள், இவர்களோடு பேசாதீர்கள், இவர்களோடு போகாதீர்கள், இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இந்த பெண்ணு வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த நிலத்தை வாங்காதீர்கள், இந்த வீடு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அதை கேட்டும் கேட்காமல் உங்களுடைய சுய புத்தியை சார்ந்தோ உங்க சுய பலத்திலேயோ உங்க சுய ஞானத்திலோ சில காரியங்களை நீ செய்யலாம் என்று தீர்மானித்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆவியான உதவியோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோட பலமாய் பேசுவார். போக வேண்டாம் என்று சொல்லுவார், செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். அப்பொழுதே நின்று விடுங்கள். உங்களுடைய அலைச்சல்கள் வீணாகாமல் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு கீழ்ப்படுகிறால் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. அப்படி நீங்கள் கீழ்ப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் மட்டுமில்லாமல் உங்கள் கண்களாலும் இந்த தீர்க்கதரிசி எப்படி சுழல் காற்றில் அவர் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவர் பார்த்தாரோ இதே பாட்டி போல இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என் தேவனாய் கர்த்தர் செய்வார். அவர் பலிகளை விட கீழ்ப்படிதல் தான் விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற யாரோ ஒருவருக்காக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களை என் தேவனாய் கர்த்தர் போக வேண்டாம் என்று ஆவியில் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாகுது என்றால் அந்த காரியத்தை இன்றைக்கு செய்யாதீர்கள். கர்த்தர் போக சொன்னால் என் சமூகம் உனக்கு முன்பே செல்லுகிறது என்று சொல்லி வார்த்தை வந்தால் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையானது
யாருக்காக கர்த்தர் எனக்குள்ள இருந்து பரிசுத்தாவை அனுப்புகிறீரோ, இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிற இந்த வார்த்தை அவருடைய இருதயங்கள் தொடப்படட்டும் இயேசப்பா. பரிசுத்தாவை வழி நடத்துகிறவர், கற்றுத்தருகிற போதிக்கிறவர். ஆவியானவரே, இதை கேட்கிற இந்த ஜனங்களை வழி நடத்துங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.